இதெல்லாம் பண்ணா நம்ம தமிழ் சினிமா 1000 கோடி அடிச்சிருமா சார்? கண்டிப்பாக அடிக்கலாமே. இந்தியாவில் ஹிட் அடிச்ச படம்லாம் நம்ம ஊரில் ஓடாது. ஆனால் தமிழில் ஹிட் அடிச்ச படம் இந்தியா ஃபுல்லாக ரீமேக் ஆகும். நம்மளால மலையாள படம் சூப்பராக இருக்குமா, அதே டேரக்டர் அதே கதையை தமிழ் எடுத்த ஓடாது. நல்ல கதைகளா இருந்தாலுமே இங்க பல பேர்கிட்ட ரீச் ஆகாம தானே இருக்கு. நீங்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ப்ரொடக்ஷன்ஸாலேயே எல்லாமே பண்ண முடியாதுல்ல சார்? பண்ண முடியும்னு சொல்கிறேங்க. இவனா நான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக நான் இருக்கேன். நான் ஐடியா தரேன். ஹிட் அடிச்சுன்னா எனக்கு ஷேர் கொடுங்க. ஹிட் அடிக்கலனா எனக்கு தானே லாஸ், உங்களுக்கும் லாஸ் தானே. 10 ஹீரோ வந்துட்டான்ல. 10 ஹீரோ வந்திருக்காங்க சார். ஆனால் ப்ரொடியூசருக்கு அதில் என்ன லாபம்? வெறும் சோறு திங்கிறது, பீஸா திங்கிறது, நான் 100 கோடி வசூல் பண்ணிட்டேங்கிறவங்களாம் பெரிய மனுஷன் கிடையாது. ஒரு 20 வயசுல ஒரு பையன் சினிமாக்கு வரலாம் நடிக்கணும்னு அவனுக்கு எப்படி சான்ஸ் கிடைக்கும்? அவன் டேலண்ட்டை வச்சு தான் கிடைக்கும். டேலண்ட்டுக்கு இங்கே மரியாதை கிடையாது. எவ்வளோ பேர் டேலண்ட்ல வந்திருக்காங்க, வந்தவங்க எல்லாரும் டேலண்டா? ஏதோ ஒரு விஷயம் இருக்கனால தானே அவங்க வந்து. ஏதோ ஒரு விஷயம், காசு இருக்கு வராங்க. என்ன விஷயம் சொல்றீங்க? கருணாஸ் பையன் நடிக்க வரான். அவனுக்கு யூத். அவனுக்கு காம்படிட்டர் யார் தெரியுமா? விஜய் பையன், அஜித் பையன், சூர்யா பையன், விக்ரம் பையன், விஜய் சேதுபதி பையன், பொலிட்டிஷியன் பையன் அடுத்து வருவாங்க, உதயநிதி பையன். இவங்க எல்லாம் நடிக்க வந்துருவாங்க. இவங்க வருவாங்கங்க. இது குலத்தொழில் மாதிரி ஆயிப்போச்சு. இவங்க இங்கதான் வருவாங்க. இது ரொம்ப ஈஸியான வேலை இல்ல. படிக்க வேண்டாம், அறிவு வேண்டாம், அப்பா பேர் இருந்தா போதும். நம்மளால ரசிகர்கள் என்னன்னா இவரோட சன்னுனா அப்படியே ஏத்துப்பாங்க. ஆனா அப்படி பாக்குறது இல்ல சார். இப்ப விக்ரம் சாரோட பையன் தான் அந்த பைசன் நல்ல கதையா இருந்தது, பெர்ஃபார்மன்ஸ் இருந்ததனால வெரி குட். பைசன் நான் கேக்குறேன். நான் டூலட் நடிச்சிருக்கேன். அவர் வந்து அர்ஜுன் ரெட்டியோட ரீமேக் பண்றாரு. அதுக்கு அடுத்து எனக்கு எத்தனை படம் வந்துச்சு? மாரி செல்வராஜன் வச்சு பண்ணுவாரா? பதில் சொல்லுங்க. என்ன விடுங்க, மேற்கு தொடர்ச்சி மலை ஆண்டனி வச்சு பண்ணுவாரா? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இதில் நீங்கள் அழுகுறதோ, புலம்புறதோ, வருத்தப்படுறதோ, கோவப்படுறதோ எதுவுமே யூஸ் கிடையாது. இட்ஸ் எ மணி கேம். அதனால தான் சொன்னேன், இன்னைக்கு டேலண்ட் இருக்கவங்களாம் ஹீரோ ஆக முடியாது. விஜய் சேதுபதி வந்தது அவரோட ஓன் இது. அதுக்கப்புறம் அவரோட ஐடென்டிட்டி வருவாங்க. இது நடக்கும். நெப்போ கிட்ஸ் இங்கே உண்டு. ஆடியன்ஸ் இருக்கான் பார்த்தீங்களா? அவனோட மைண்ட் செட் என்னன்னா இவங்க அப்பா பார்ப்போம்ப்பா அப்படின்னு தான் வருவாங்க. ஒரு புது ஹீரோக்கு அந்த இது ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஏதோ ஒரு ஹீரோ சொல்லுவீங்க, பிரதீப் ரங்கநாதன் வைங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் சக்ஸஸோட லைட்டில் இருக்கவனோட மட்டும் நீங்கள் ரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்க. நான் ஷேடோவில் அவ்வளோ பேர் இருக்கானுங்க, செத்துக்கிட்டு இருக்கானுங்க. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, நிறைய சொல்றீங்க. இதெல்லாம் இருக்குன்னு கேட்கும் போது உண்மையான நிதர்சனமான உண்மைகளாகவுமே அது இருக்கு அப்படின்றப்ப இதுக்கான சொல்யூஷன் என்னதான் அப்படின்றப்ப அது சொல்யூஷன் வந்து ப்ராப்ளம் கிரியேஷன் பண்ணது என்னன்னா, நீங்க கதைக்குழுன்னு ஒன்று வைக்கணும். இன்னைக்கு வந்து நான் சொன்னேன்ல, ஒரு 20 to 20 விடுங்க, ஒரு 25 to 35 இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஜ் தான் ஃபியூச்சர். நான் சொன்ன ஆட்கள்லாம் கூட 45-50 வயசு ஆயிடுச்சு, அவங்க சாதிச்சு முடிச்சிட்டாங்கன்னு கூட விட்டுருங்க. இவங்க எங்க போய் கதை சொல்லுவாங்க? இவங்களுக்கு ஒரு கதைக்குழு வைக்கணும். இந்த கதையெல்லாம் கேட்கணும். இதுல இருந்து பெஸ்டா எடுத்து நான் சொன்ன மாதிரி ஒரு தைரியமான, ஒரு நேர்மையான, ஆண்மையுள்ள ப்ரொடியூசர்னே சொல்லுவேன் நான். இதுக்கெல்லாம் ஒரு தில்லு இருந்தால் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். வெறும் 100 கோடி 200 கோடியில் எடுக்கிறதெல்லாம் தில்லு கிடையாது. நான் ஒரு குதிரை, இந்த குதிரை ஜெயிக்குன்னு நினைச்சு நம்பக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் எடுக்கணும். நீங்க இந்த கூத்துப்பட்டெல்லாம் இருக்கு, அங்க போய் ஒரு ஹீரோவை செலக்ட் பண்ணணும். இல்லைன்னா ஒரு வெறும் கூத்துலேயே நாடகத்திலே இருக்க ஒருத்தனை நாடகனை கூப்பிட்டு வரணும். ஒரு நாடகனை ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை, நடிக்க திறமை உள்ள பொண்ணை ஒரு கூப்பிட்டு ஹீரோயினா போடுங்க. இதெல்லாம் பண்ணா நம்ம தமிழ் சினிமா 1000 கோடி அடிச்சிருமா சார்? கண்டிப்பா அடிக்கலாமே. ஏன்னா இங்க ஓடிச்சுன்னா எல்லா ஊர்லயும் ஓடும். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, தமிழ் சினிமா பொறுத்தளவுக்கு இந்தியாவில் ஹிட் அடிச்ச படம்லாம் நம்ம ஊர்ல ஓடாது, ரீமேக்ஸ். ஆனா தமிழ்ல ஹிட் அடிச்ச படம் இந்தியா ஃபுல்லா ரீமேக் ஆகும். ஏன்னா நம்மளோட டிஃபரன்ஸ், நம்மளால மலையாள படம் சூப்பரா இருக்குமா, அதே டைரக்டர் அதே கதையை தமிழ் எடுத்த ஓடாது. இப்போ ஆடியன்ஸ் கிட்டயுமே அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்றப்ப, கதைகள்லயுமே அந்த டிஃபரன்ஸ் இருக்குன்றப்ப ப்ரொடியூசர்ஸ் யோசிக்க தானே சார் செய்வாங்க. இல்லைங்க, நீங்க ப்ரொடியூஸ் அதான் சொல்றேன், நான் என்ன கொடுக்குன்னு இருக்கேன். நீங்க ஒரு மனிதர்களுக்கு வந்து வெறும் பீஸாவே போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அவனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு அறுசுவை விருந்து கொடுத்தீங்கன்னா தானே அவனுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நான் சொல்லுவேன், 80ஸ்லாம் அவ்வளோ சூப்பரான டைரக்டர்ஸ், சூப்பரான ப்ரொடியூசர் இருந்தாங்க. நீங்க வந்து சகலகலா வல்லவனும் வரும், வீடும் வரும், சம்சாரம் அது மின்சாரம்னு விசு நடிச்சு அவர் படமும் வரும், முரட்டுக்காலையும் வரும். உங்களுக்கு ராஜாதிராஜான்னு ஒரு படம் வரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஆளுன்னு வரும். எவ்வளோ வெரைட்டி இருந்துச்சு நம்மகிட்ட. ஓகே, இது அதுக்கு இப்போ கம்மியாயிடுச்சு. வெரைட்டியே இல்லையே. இப்போ நீங்க ஒரு ஸ்லோ மோஷனு, ஹீரோ ஹீரோனை தாண்டி என்ன இருக்கு? கேரக்டர்ஸ் கிடையாது. ரைட்டர்ஸ்க்கு நீங்க சம்பளம் கொடுக்காதனால நீங்க வந்து கேரக்டரே கிடையாது. நீங்க ஒரு 20 வயசுல ஒரு பையன் சினிமாக்கு வரலாம் நடிக்கணும்னு அவனுக்கு எப்படி சான்ஸ் கிடைக்கும்? அவன் டேலண்ட்டை வச்சு தான் கிடைக்கும். அப்படிலாம் கிடையாது. டேலண்ட் இல்லைங்கிறீங்களா? இப்போ இவ்வளோ பேர் இருக்கு உங்களுக்கு. டேலண்ட்டுக்கு இங்கே மரியாதை கிடையாது. நீங்க நான் சொல்றேன், டேலண்ட் கிடைக்கணும்னா எவ்வளவு பேர் டேலண்ட்ல வந்திருக்காங்க, வந்தவங்க எல்லாரும் டேலண்டா? ஏதோ ஒரு விஷயம் இருக்கனால தானே அவங்க வந்து. ஏதோ ஒரு விஷயம், காசு இருக்க வராங்க. என்ன விஷயம் சொல்றீங்க? நான் நீ சொல்றேன், இன்னைக்கு 20 வயசு பையன் நடிக்க வரான். அவனுக்கு யூத். அவனுக்கு காம்படிட்டர் யார் தெரியுமா? விஜய் பையன், அஜித் பையன், சூர்யா பையன், விக்ரம் பையன், விஜய் சேதுபதி பையன், சிவகார்த்திகேயன் பையன், கருணாஸ் பையன், எத்தனை வந்துச்சா? பொலிட்டிஷியன் பையன் அடுத்து வருவாங்க, உதயநிதி பையன். இப்போ யாருக்கு என்ன டேலண்ட்? இவங்கெல்லாம் நடிக்க வந்துருவாங்க. இவங்க வருவாங்கங்க. இது குலத்தொழில் மாதிரி ஆயிப்போச்சு. இவங்க இங்கதான் வருவாங்க. இது ரொம்ப ஈஸியான வேலை இல்ல. படிக்க வேண்டாம், அறிவு வேண்டாம், அப்பா பேர் இருந்தா போதும். நம்மளால ரசிகர்கள் என்னன்னா இவரோட சன்னுனா அப்படியே ஏத்துப்பாங்க. நீங்க புதுசா ஒரு ஆள் வரானா அவனை நொட்ட சொல்லிட்டு இருப்பாங்க.
அவன் என்ன ஜாதி, அவன் என்ன மதம், அவன் என்ன பேசுறான், அவனுக்கு எதிரா காசு, இவ்வளவு விஷயம் இருக்கும். ஆனா அப்படி பாக்குறது இல்ல சார். இப்ப விக்ரம் சாரோட பையன் தான் துருவ். அவரோட மத்த படங்கள்ல அந்த ஹிட் குடுத்ததான்னு பார்த்தா, அவர் பைசன் நல்ல கதையா இருந்தது. ஓகே, ஓகே. பெர்ஃபார்மன்ஸ் இருந்ததுனால வெரி குட், வெரி வந்தது. குட். பைசன் எப்படி அதர்வாவோட நான் படங்கள் கேட்கிறேன், ஒரு கம்பேர் பண்ணுவோம். என்னையும் துருவ் விக்ரமே கம்பேர் பண்ணுவோம். நான் டூலெட் நடிச்சிருக்கேன். அவர் வந்து அர்ஜுன் பைசன். ரெட்டியோட ரீமேக் ம். பண்றாரு. அதுக்கடுத்து எனக்கு எத்தனை படம் வந்துச்சு? மாரி செல்வராஜன் வச்சு பண்ணுவாரா? பதில் சொல்லுங்க. என்ன விடுங்க. மேற்கு தொடர்ச்சி மலை ஆண்டனி வச்சு பண்ணுவாரா? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்ப எத எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் உண்மையா வந்து நான் சிரிச்சாலுமே லைக் நீங்க சொல்றது அந்த பெயின் உண்மையா நான் இது ஃப்ரைடே இங்க வந்து பாருங்க, இது பெயின், இது இல்ல புலம்பல் ஃப்ரைடே எதுவுமே கிடையாது. நான் சொல்றது புரியுது. என்னன்னா, இட்ஸ் ரியாலிட்டி. அதுதான் ஓகேங்களா? இதுதான் வந்து இதுல நீங்க அழுகுறதோ, புலம்புறதோ, வருத்தப்படுறதோ, கோவப்படுறதோ எதுவுமே யூஸ் கிடையாது. ம். இட்ஸ் எ மணி கேம். இங்க வந்து ஆர்ட் கேம்ங்கிறது மணியா மாறிடுச்சு. அதனால தான் சொன்னேன், இன்னைக்கு டேலண்ட் இருக்கவங்கலாம் ஹீரோ ஆக முடியாது. நீங்க சொன்னது நான் சொல்லிருவேன். நீங்க துருவ் இருக்கிற மாரி யாரையாவது சொல்லுங்க. நான் சொல்லுவேன் நானு. அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு. அதுதான் சார் சொல்ல வரேன். நீங்க வந்து இவங்களோட பசங்கலாம் வந்து அடுத்தடுத்து வருவாங்கன்னாலும், அவங்க வந்தாலுமே அவங்க நல்ல கதைகள தேர்ந்தெடுத்தா தானே மக்கள் அப்படி வந்து கிடையாது. உங்களுக்கு நான் அதான் சொல்றேன்னா, இந்த இவங்களுக்கு புரொடியூசர்ஸ் வருவாய்ங்கங்க. வெளிய இருந்து பார்க்குறாங்கல்ல. இப்ப நார்மலா ஒரு கோயம்புத்தூர்லயோ, திண்டுக்கல்லையோ இருக்கும்போது, நீங்க நேஷனல் அவார்ட் வின்னர் பண்ணதோட சந்தோஷ் நம்பிராஜன வச்சு பண்றதா, நீங்க வந்து விஜய் சேதுபதி பையன வச்சு பண்ணலான்னா யார முடிவு பண்ணுவாங்க? விஜய் சேதுபதி சார். அதான் நான் சொல்றேன் நானு. விஜய் சேதுபதி வந்தது அவரோட ஓன் இது. ம். அதுக்கப்புறம் அவரோட ஐடென்டிட்டி வருவாங்க. இது நடக்கும். நெப்போ கிட்ஸ் இங்க உண்டு. நெப்போ கிட்ஸுமே வந்து அவங்களோட சொந்த திறமையில ஜெயிக்கணும். அதெல்லாம் ஓகே. ஆனா ஒரு ஆடியன்ஸ் இருக்கான் பார்த்தீங்களா? அவனோட மைண்ட் செட்டே என்னன்னா, இவங்க அப்பா அப்ப பார்ப்போம்பா அப்படின்னு தான் வருவாய்ங்க. ஒரு புது ஹீரோக்கு அந்த இது ரொம்ப கஷ்டம். நீங்க ஏதோ ஒரு ஹீரோ சொல்லுவீங்க. பிரதீப் ரங்கநாதன்பீங்க. ஒரு ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி சொல்லுவீங்க. நான் சொல்றது 99 பேர் அங்க வாய்ப்பு இல்லாம சுத்திட்டு கிடக்கான். லைஃப்ப தொலைச்சுக்கிட்டு இருக்கான். நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க சக்சஸோட லைட்ல இருக்கவன மட்டும் நீங்க ரெஃபரன்ஸ் குடுக்குறீங்க. நான் ஷேடோல அவ்வளோ பேர் இருக்கானுங்க. செத்துக்கிட்டு இருக்கானுங்கங்கிறேன். இது நெறைய பேரோட நான் மனசுல நெனச்சதெல்லாம் இவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்டின்ற மாரி வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன் சார். ஆனா உண்மையா இதுதான் உண்ம அப்டின்றத ரொம்ப வெளிப்படையா சொன்னதுக்கு மேபி இன்னும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஆமாங்க இதுதாங்க உண்மையா நடந்துட்டு இருக்கு. இவர் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு அப்டின்றத நெறைய பேர் சொல்லுவாங்கன்னு நம்புறேன். இது தமிழ் சினிமால படம் வந்து பண்ண மாட்டேன்னு நீங்க சொல்றது வந்து லைக் உங்களோட விஷயமா இருக்கலாம். பட் ஸ்டில் தமிழ் சினிமால இன்னும் நல்ல படங்கள் வரணும் அப்டின்ற ஆசை வந்து இங்க நெறைய பேருக்கு இருக்கு. நெறைய நல்ல இயக்குனர்களும் சரி, நல்ல நடிகர்களுமே வந்து வரணும் அப்படின்றது. அது கூடிய சீக்கிரம் நடக்குதா? இல்லையா? அப்படின்றத நீங்க சொல்ற மாரி யார் மூலியமாவது நடந்தா அத இல்லங்க பார்க்கலாம் நடந்தா அப்படின்றது தான். சந்தோஷம். நான் சொல்றது என்னன்னா, ஒரு இண்டஸ்ட்ரி வந்து திரும்பவும் சொல்றது அதான். எல்லாருக்கும் வாய்ப்பு குடுக்க முடியாது. கண்டிப்பா. எல்லா ஆ. டைரக்டர்ஸும் எல்லாருக்குமே ஹீரோ வாய்ப்பு குடுக்க முடியாது. ஆனா என்னன்னா, ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு காம்படிஷன் இருக்கும். நான் ரொம்ப சிம்பிளா சொல்றது நான் மலையாளத்த சொல்வேன். ம். மலையாளத்துல வந்து அந்த லோஹா ஹீரோ வந்திருக்கான். லோகா. அவன் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் பையன் கிடையாது. முஸ்லிம். இந்த எக்கோன்னு ஒரு படம் வந்திருக்கு. ம். அந்த பையன் புது பையன் தான். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் லவ் படம் பண்றதுக்கு ஹீரோ கிடையாது தெரியுமா தமிழ்ல? 25 வயசு பழைய ஒரு ஹீரோ பண்றதுக்கு யார் இருக்காய்ங்க? சார் லவ் படம் தான் சார் பிரதீப் நான் திரும்ப ஒரே இவங்கலாம் ஆள சொல்லாதீங்க பண்ணியிருக்காங்க. என்ன. நான் எத்தன பேர சொல்லியிருக்கேன். மலையாளத்துல ஒரு 5 பேர் இருக்காய்ங்க. மோகன்லால் பையன் இருக்காப்புல. ஆ. உங்களுக்கு வந்து இந்த லோஹா ஹீரோ சொன்னேன். பிரேமலு பண்ணாப்புல, ஆ. எக்கோ பண்ணாப்புல. அதே மாரி அந்த ஜோ அண்ட் ஜோஜி என்னமோ வரும். ஜோன்னு ஒரு படம். ஆமா. அதுல ஒரு நஸ்லின். பையன் வருவான். ம். இந்த மாரி ஒரு 5 யங்ஸ்டர்ஸ் இருக்காய்ங்க. நீங்க திரும்ப திரும்ப பிரதீப் ரங்கநாதனே சொல்றீங்க. பிரதீப் ரங்கநாதனே இன்னும் அடுத்து போய் லவ் படம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அவர் அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டியிருக்கு. அவரே அநேகமா 30ஸ்க்கு போயிட்டாரு. 25 வயசுக்கு கீழ ஒரு ஹீரோஸ் இருக்கணும். இது வந்து ஒரு 4த் ஜெனரேஷன் மாரி இருக்கணும். ம். ரஜினி, கமல், அஜித், விஜய், சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதினா அடுத்த ஜெனரேஷன் நேரம் உருவாயிருக்கணும். இப்ப கென் அவர்கள் பண்றாங்க. லைக் பண்றாங்க அப்புறம் ஓகே. வந்து இன்னும் சில பேர் இருக்காங்க இல்லையா? மார்க்கெட் இருக்கணுங்க. படம் பண்றது விஷயம் கிடையாது. ஒரு படம் ஓடுறது இல்ல. அதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கணும். அப்பனா தான் புரொடியூசர் அவருக்கு பண்ணுவாய்ங்க. ம். புரியுதா உங்களுக்கு? இதுவும் நான் சொல்றது என்னன்னா, கருணாஸ் இல்லன்னா கென் யாரு? இந்த நிலைமை மாறணும் அப்படின்றது வந்து அது நான் இங்க கெஸ் பாருங்க சிம்பிளா ஒரு விஷயங்க. நம்ம ஆசைப்படுறதெல்லாம் நடக்காது. தமிழ் சினிமா பொறுத்தளவுக்கு வசூல் தான் முக்கியம். செலின் சார் வந்து அவர் தைரியமா ஒரு முடிவு பண்றாரு. அவர் புரொடக்ஷன் பண்றாங்க. அதெல்லாம் இண்டிபெண்டன்ட் மூவி. ம். இண்டிபெண்டன்ட் மூவி யாருனாலும் பண்ணலாம். நான் சொல்றது நான் இப்ப நீங்க புரொடியூசர்ன்னு சொல்றேன்ல. ம். நீ இத பண்ண வேண்டியதுதானே? அது 10 ஹீரோ நீங்க ஓப்பன் பண்றீங்கன்னா, அதுல 4 ஹீரோக்காவது ஓப்பன் ஆகிருமா? கண்டிப்பா. நீங்க உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. உங்களுக்கு எம்ஜிஆர், சிவாஜி எல்லாமே மாச சம்பளத்துல இருந்தாங்க. ஒரு புரொடக்ஷன் கம்பெனிக்கு. ஆமா. நீங்க சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் எல்லாம் மாச சம்பளம். அவங்களுக்கு படத்துக்கு கிடையாது. உங்களுக்கு மாசம் இந்த சம்பளம். ஒரு கலைஞரே மாச ஆனா இது சம்பளத்துல இப்ப பிராக்டிகலா வொர்க் அவுட் ஆகுமா அது? ஏன் ஒர்க் அவுட் பண்ண முடியாது? நீங்க வாய்ப்பு தரேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு குடுத்தா தருவீங்களா? இப்ப நீங்க தான் ஹீரோயின். மாசம் உங்களுக்கு ரூ. 1,00,000 சம்பளம். சரி யா எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும்ல. சரி என் படம் ஓடுமா? இந்த இது வந்து இது ஆகுமா? அப்படின்றது ஒண்ணு இருக்கும்ல. சரி எல்லா படங்களும் இங்க நீங்க சொல்ற மாரி நல்ல கதைகளா இருந்தாலுமே வந்து இங்க பல பேர்கிட்ட ரீச் ஆகாம தானே இருக்கு. இல்ல அததாங்க சொல்றேன். நான் அது வேல்ஸ் மாரி ஒரு ஆள் பண்ண முடியுங்கிறேன். நீங்க ஒரு இண்டிபெண்டன்ட் பண்ண முடியாது.
வேல்ஸ் விடுங்க, நான் வேல்ஸுங்கிறது ஒரு விஷயம் சொல்லல. ம். ஒரு சத்யஜோதியால பண்ண முடியும். ஏன்னா இவங்க ஈஸியா ஓடிடில வைக்க முடியும். அவங்களாலேயே லைக் அந்த மாரி புரொடக்ஷன்ஸாலேயே எல்லாமே பண்ண முடியாதுல்ல சார்? பண்ண முடியும்னு சொல்றேங்க. இவனா நான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரா நான் இருக்கேன். நான் ஐடியா தரேன். நீங்களே காசு குடுங்க. நான் ஐடியா மட்டும் குடுக்குறேன். ஹிட் அடிச்சுன்னா எனக்கு ஷேர் குடுங்க. ஹிட் அடிக்கலனா? எனக்கு தானே லாஸ். உங்களுக்கும் லாஸ் தானே. 10 ஹீரோ வந்துட்டான்ல. ஹிட் அடிக்கலைனாலும். 10 ஹீரோ வந்திருக்காங்க சார். ஆனா புரொடியூசருக்கு அதுல என்ன லாபம்? நீங்க இப்போ ஒரு விஷயம் இதுதான் சொல்லணும் நீங்க. பிசினஸ் இருக்கு பாத்தீங்களா? நீங்க டைரக்ட்டா ஓடிடில விக்க முடியாது. ஆமா. ஆனா ஒரு வேல்ஸ், லைக்கா, சத்யஜித் தியாகராஜன், தானு இந்த மாரி சன் பிக்சர்ஸ், பொட்டன்ஷியல் கதன், சுதன் பேஷன் ஸ்டுடியோ இவங்க எல்லாருமே டைரக்ட்டா விக்க முடியும். ஸோ 5 கோடியில 2, 2.5 கோடி அதிலேயே கவர் ஆயிடும். அவங்க எப்படி இருந்தாலும் லாபம் பார்த்துருவாங்க அவங்க அப்படின்றீங்க. எப்படி இருந்தாலும் படத்த வித்துருவாங்க. அவங்களுக்கு எஃப்எம்எஸ் கான்ட்ராக்ட் இருக்கு. டப்பிங் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கு. எனக்கு நான் பிசினஸ் பண்ணதுனால சொல்றேன். 3 to 4 crores அவங்க அதிலேயே எடுத்துருவாங்க. 1 crore லாஸ் ஆனாலும் நான் 10 படமும் ஓடாம போகாது. 10ல 3 ஹிட் அடிச்சா கூட உங்களுக்கு 10, 50 கோடிய தாண்டிரும். நீங்க 10 படத்துல மினிமம் 3 படம் ஓடிடுச்சுன்னா, நீங்க 50 கோடி எடுத்துடலாமே. வரலாற்றுல அது எவ்வளோ பெரிய பேரா இருக்கும். நான் 10 டைரக்டர் ப்ரொடியூஸ் பண்ணேன். இன்ன வரைக்கும் ஆர்பி சௌத்ரிக்கு என்ன பேருங்கிறீங்க? அதிக டைரக்டர்ஸ வந்து அவர் அறிமுகப்படுத்தினாரு. கேப்டன் விஜயகாந்துக்கு என்ன பெருமை? நிறைய டைரக்டர்ஸ் அவர் அறிமுகப்படுத்தினாரு. ரஜினி, கமல் கூட அத பண்ணல. இதுதான் வரலாறுங்கிறது. வெறும் சோறு திங்கிறது, பீஸா திங்கிறது, நான் 100 கோடி வசூல் பண்ணிட்டேங்கிறவன்லாம் பெரிய மனுஷன் கிடையாது. எத்தன பேர நான் உருவாக்கியிருக்கேங்கிறது தான் விஷயம். ஹிஸ்டரி ரீகிரியேட் ஆகுதான்னு நம்ம வந்து பார்க்கலாம் சார். ஹிஸ்டரி கிரியேட் பண்றவன் தான் கிரியேட்டர். மத்தபடி பண்ணிக்கிட்டே இருக்கவன் வந்து பேக்கர்ஸ், ஜோக்கர்ஸ். யா சார். கண்டிப்பா நெறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. நேரம் ஒதுக்கி இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்காக இவ்வளோ விஷயங்கள வந்து பகிர்ந்ததுக்கு கூட ரொம்ப நன்றி சார். நன்றி. தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ சார்.